வணக்கம். கன்னி ராசி குரு பெயர்ச்சி 2025 எங்களுக்கு எப்படி இருக்குது? சிம்பிளாக சொல்லணும், 2 நிமிஷத்தில் சொல்லணும்னா நல்லா இருக்குது, நல்ல பலன்கள் நடக்கும். யாருக்கெல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னாக்க, யாரெல்லாம் ஒரு சேலஞ்சுக்கு ரெடியோ, இங்கே கொடுங்கப்பா, எனக்கு சேலஞ்சுனால் ரொம்ப பிடிக்கும், எந்த விதமான சேலஞ்சாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு மனசை தைரியமாக வச்சுக்கிற கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி நல்லாயிருக்கும். ஏன் 10ல் குரு நல்ல பொசிஷன் தான், அதில் எந்த விதமான கெடுதலும் கிடையாது. பட் உங்கள் ராசிக்கு 4க்கும் 7க்கும் உரிய குரு 10க்கு வரும்போது, இவ்வளோ நாளாக பாகிஸ்தானத்தில் இருந்தார் ரிஷபத்தில், இப்போ 10க்கு வரும்போது கொஞ்சம் ஸ்லைட்டாக ப்ரொஃபஷன் பேஸ்ட் சேலஞ்சஸை எடுத்துகிட்டு வருவார். இப்போது திடீர்னு ஒரு மேனேஜர் மாறலாம் உங்களுக்கு மேலே, இந்த புது மேனேஜருக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் லைட்டாக டக் ஆஃப் ஆகும். பொதுவாக 10ல் குரு வரும்போது என்ன மெயின் ப்ராப்ளம்னா, மற்றவங்களோட நம்மளோட ஈகோ வந்து கொஞ்சம் பூஸ்டப் ஆகும். நான்லாம் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, என்ன மிஞ்சின ஒரு ஆளே இந்த இன்ஸ்டியூஷனில் கிடையாது, நான் தான் பெரிய லாயர், இந்த ஊர்லேயே சொன்னால் எல்லாருக்கும் தெரிஞ்ச டாக்டர் நான் தான், எல்லாருக்கும் தெரிஞ்ச அக்கௌண்டன்ட் நான் தான், கொஞ்சம் ஈகோ வந்து பூஸ்டப் ஆகக்கூடிய சுச்சுவேஷன் 10ல் குரு. இதனால தான் சில சேலஞ்சஸ் நம்மளை சுற்றி வரும். ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக நம்மளை கொஞ்சம் கீழே இறக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சாதகமான டைம். அதுக்குன்னு நம்ம முதலே சொன்ன மாதிரி பயப்படக்கூடாது. சேலஞ்சஸாக பார்த்துக்கணும். எங்கே நம்ம ஈகோவை குறைச்சி வேலை செய்யணுமோ அங்கே நம்மளோட பணிவை கட்டாயமாக பயன்படுத்தணும். முக்கியமாக வீட்டில் 4ஆம் வீட்டை குரு பார்க்குறதுனால நல்லது தான், இருந்தாலும் வீட்டு வழியாக வர பாலிட்டிக்ஸும் கொஞ்சம் ஷூட்டப் ஆகிற டைம். ஸோ வீட்டில் இருக்கிறவங்க கூட கொஞ்சம் அன்பாக பேசுகிறது, கனிவாக பேசுகிறது. நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க கூட ஈகோ காட்டுறது சுத்த வேஸ்ட்டு. நம்ம கூட நிறைய கர்மா இருக்கிறவங்க தான் நம்ம வீட்டில் இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட முதல்ல பணிவாக காட்டணும். இப்போது லவ் பண்ணலாமா, லவ்வுக்கு கொஞ்சம் அகைன் சேலஞ்சிங்கான டைம் தான். பார்த்து உஷாராக நல்ல பையனையோ நல்ல பொண்ணோ பார்த்து லவ் பண்ணுங்கள், உங்கள் ஹோம் ஒர்க்கை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃபினான்சஸ்ஸு, கெயின்ஸு இதெல்லாம் எப்படி இருக்குது, கட்டாயமாக ஒரு 6 மாதம் to 7 months கொஞ்சம் மெகா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணாமல் கொஞ்சம் பொறுமையாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஹெல்த்தில் முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணணும். அன்றாடம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கட்டாயமாக தேவை. கொஞ்சம் மெடிடேஷன், தியானம் அப்படின்ற மாதிரி யோகா பயிற்சிகள்லாம் கொஞ்சம் ட்ரையல் பண்ணுங்கள். மற்றபடி விரிவான பலன்களை இன்னொரு வீடியோவில் போடுறேன். பட் முக்கியமாக கன்னிராசி நான் சொன்ன மாதிரி பயப்படாமல் சேலஞ்சஸாக ஏற்றுக்கோங்க. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு பிரமாதமாகவே இருக்கும்.